அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிகு மாணவ மாணவிகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, சென்ற பாடத்திலே நாங்கள் அல் அர்பஊன் அன்-நவவிய்யா என்ற கிதாபிலே வந்த முதல் ஹதீஸ் ஆகிய இன்னமல் அஅமாலு பின்னியாத் என்ற ஹதீஸின் விளக்கத்தை பார்த்தோம். இன்றைய பாடத்திலே நாங்கள் ஹதீஸ் ஜிப்ரீல் என்று வர்ணிக்கப்படக்கூடிய பைனமா நஹ்னு ஜுலூசுன் இன்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வரக்கூடிய இந்த ஹதீஸின் விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். இந்த ஹதீஸ் ஸஹீஹுல் முஸ்லிமிலே முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மூலம் பதியப்பட்டிருக்கின்றது. அத்துடன் இந்த ஹதீஸ் ஸஹீஹுடைய அந்தஸ்தையும் பிடித்திருக்கின்றது. எனவே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், பைனமா நஹ்னு ஜுலூசுன் இன்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذات யௌமின், ஒரு நாள் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இத் தலஅ அலைனா ரஜுலுன், ஒரு மனிதர் அந்த இடத்திற்கு சமூகம் அளித்தார். ஷதீது பயாலி சியாப், அவர் கடுமையான வெள்ளை நிற ஆடை அணிந்திருந்தார். ஷதீது சவாதி ஷஅர், அவருடைய முடியோ மிகவும் கடுமையான நிறத்துடன் இருந்தது. லா யுரா அலைஹி அஸரு ஸஃபரி, அவரிடத்திலே பிரயாணத்துக்குரிய எந்த ஒரு அடையாளத்தையும் நாங்கள் காணவில்லை. வலா யஅரிஃபுஹு மின்னா அஹதுன் ஹத்தா ஜலஸ இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வந்த மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து அமரும் வரை அவர் யார் என்று எங்களில் ஒருவரும் அறியாதவர்களாகவே இருந்தோம் என்ற ஒரு விளக்கத்தை, ஹதீஸினுடைய கருத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிய உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், அந்த வந்த மனிதர் ஃபஅஸ்னத ருக்பதைஹி, அவருடைய இரு முழங்கால்களையும் சேர்த்தார். இலா ருக்பதைஹி, ரசூலுல்லாஹ்வினுடைய முழங்காலுடன் சேர்த்து வைத்தார். வைத்த அவர் வவதஅ கஃபைஹி அலா ஃபஹிதைஹி, வந்த மனிதருடைய இரு உள்ளங்கைகளையும் அவருடைய தொடையின் மீது வைத்து வகால, சொன்னார், யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏ முஹம்மதே, அக்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாத்தை பற்றி எனக்கு அறிவித்து தாருங்கள் என்ற முதலாவது கேள்வியை வந்த மனிதர் நபி அவர்களிடத்திலே கேட்டார். எனவே இந்த ஹதீஸிலே ஃபஅஸ்னத ருக்பதைஹி இலா ருக்பதைஹி என்ற அந்த வாசகத்தை வைத்து சில இமாம்கள் கருத்தெடுக்கின்றார்கள். ஒரு மாணவன் எந்த முறையில் ஆசானிடம் தனது கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும், தனது ஆசானை மதிக்க வேண்டும், வகாரத் கண்ணியத்தன்மையோடு ஆசானிடம் முதர்ரிசோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தன்மையை வந்த மனிதர் அவர் எந்த முறையில் நடந்து கொண்டாரோ அந்த முறையை வைத்து இந்த விடயத்தை ஆதாபுல் இல்மிலே, அறிவுடைய ஒழுக்க விழுமியங்களில் சேர்க்கின்றார்கள். இரண்டாவதாக அந்த வந்த மனிதர் கேட்டார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து யா முஹம்மது என்று கேட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அழைத்தார். ஆனால் அந்த நபி அவர்களோடு பழகக்கூடிய ஏனையவர்கள், அந்த ஊர்வாசிகள் எல்லாம் நபி அவர்களை அழைக்கின்ற பொழுது எப்பொழுதும் கண்ணியமாக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய ரசூலே என்ற வார்த்தையை கொண்டுதான் அழைப்பார்கள். ஆனால் வந்த மனிதர் ஏன் யா முஹம்மது என்று அழைத்தார் என்பதற்கு சில முஹத்திஸீன்கள் சில கருத்துக்களை கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள். அதில் என்ன கருத்து என்று பார்த்தால், நபி அவர்களை யா ரசூலல்லாஹ் என்று அழைக்கக்கூடியவர்கள் நபியுடைய ஊர்வாசிகள், நபியோடு அன்றாடம் ஒட்டி உறவாடக்கூடியவர்கள் தான் நபியை யா ரசூலல்லாஹ் என்று அழைப்பார்கள். யா முஹம்மது என்று அழைக்கக்கூடியவர்கள் நபி அவர்களுடைய ஊர்வாசிகள் அல்ல, ஏனைய ஊரவர்கள். அதே போன்று நபியை எப்பவாவது ஒரு முறை காணக்கூடியவர்கள், நபியோடு சேர்ந்திருக்காத மனிதர்கள் தான் யா முஹம்மத் என்ற பெயரை கொண்டு அழைப்பார்கள். எனவே வந்த மனிதர், நான் உங்களுடைய ஊரை சேர்ந்தவன் அல்ல, உங்களோடு ஒவ்வொரு நேரமும் ஒட்டி உறவாடக்கூடிய மனிதன் அல்ல என்பதை உணர்த்துவதற்காகவே யா ரசூலல்லாஹ் என்ற பெயரை கொண்டு அழைக்காமல் யா முஹம்மது என்ற பெயரை கொண்டு அழைத்தார் என்ற கருத்தை சில முஹத்திஸீன்கள் கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள். ஆம், அடுத்ததாக இந்த ஹதீஸ் 4 விடயங்களை பற்றி பேசுகிறது. முதலாவதாக அல் இஸ்லாம், இரண்டாவதாக அல் ஈமான், மூன்றாவதாக அல் இஹ்சான், நான்காவதாக அஸ்ஸாஅ, அதாவது யௌமுல் கியாமா. இந்த 4 விடயங்களையும் அடிப்படையாக வைத்து இந்த ஹதீஸினுடைய உரையாடல் தன்மை நகர்த்தப்படுகிறது என்ற கருத்தை இமாம்கள் கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள். அந்த வகையிலே முதலாவதாக பேசப்படுகின்றது இந்த ஹதீஸிலே இஸ்லாம் என்றால் என்ன. இதைத்தான் வந்த மனிதர் நபி அவர்களிடத்திலே கேள்வியாக வைக்கின்றார்கள். யா முஹம்மது அக்பிர்னி அனில் இஸ்லாம், ஏ முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு இஸ்லாத்தை பற்றி நீங்கள் அறிவித்து தாருங்கள். இதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுக்கிறார்கள். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
அல் இஸ்லாமு இஸ்லாம் என்பதை அன் தஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்கு தகுதியான ஒருவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நீங்கள் சாட்சி சொல்வதாகும். வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் என்று நீங்கள் சாட்சி சொல்வதாகும். வ துகீமஸ் ஸலா தொழுகையை நிலைநாட்டுவதும், வ துஅதுயஸ் ஸகாத் ஜகாத் கொடுப்பதும், வ தஸூம ரமதான் ரமதானிலே நோன்பு நோட்பதும், வ தஹுஜ்ஜல் பைத் இன் இஸ்ததஅத இலைஹி சபீலா ஹஜ் செய்வதற்கு சக்தி பெற்றிருந்தால் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதுதான் இஸ்லாம் என்ற 5 விடைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த மனிதர் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்கிறார்கள். எனவே இந்த 5 விடயத்தில் முதலாவதாக அன் தஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமத்து ஷஹாதாவினுடைய விளக்கத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஆகவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு உலமாக்கள் அதனுடைய கருத்தை சொல்லுகிறார்கள். லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், உண்மையிலேயே வணங்கி வழிபடுவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் இல்லை என்பதே இதனதே கருத்தாகும். ஆகவே ஒவ்வொரு கலிமா சொன்ன மனிதனும் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவன் என்பதனை மனதால் ஈமான் கொண்டு அதனை நாவால் மொழிவதே அவசியமான ஒன்றாகும். ஆம், உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனும் இந்த கலிமத்து ஷஹாதாவை கொண்டு ஈமான் கொள்வது வாஜிபான ஒன்றாகும். எனவே ஒரு முஃமின் கலிமத்து ஷஹாதாவின் ஒரு பகுதியை விட்டாலும் அவன் இஸ்லாத்திலிருந்து வெளியேறி விடுவான் என்பது இமாம்களுடைய கருத்தும் அதுவே உண்மையான நிதர்சனமாகவும் இருக்கின்றது. இதனால் தான் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், மன் தரக ஷஹாதத்தைனி ஹரஜ மினல் இஸ்லாம், யார் கலிமத்து ஷஹாதா இரண்டையும் விட்டு விடுகின்றார்களோ, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதையும் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்பதையும் யார் விட்டு விடுகின்றார்களோ அவர்கள் இஸ்லாத்திலிருந்து வெளியேறி விட்டார்கள், அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்ற கருத்தை இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே கலிமத்து ஷஹாதாவாகிய 2 வார்த்தைகளையும் ஒரு முஃமின் மொழிந்து அதனை ஈமான் கொள்வது அவசியம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்ற 2 கலிமத்து ஷஹாதாவையும் அவன் ஈமான் கொள்வது அவனுக்கு அவசியம் என்ற கருத்தை இமாம்கள் கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள். ஆகவே ஒரு முஸ்லிம் முஸ்லிமாகவும் ஒரு முஃமின் முஃமினாகவும் ஈமானோடு வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த கலிமத்து ஷஹாதாவை மனதால் உறுதி கொண்டு நாவால் மொழிவது அவசியமான விடயமாகும். இதனை நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவ்வாறு பதிவு செய்கிறார்கள். அன்னல் ஈமான், நிச்சயமாக ஈமான் என்பது ஷர்துஹு, அதனுடைய நிபந்தனை என்பது அல் இக்ராரு பிஷ்ஷஹாதத்தைன், 2 ஷஹாதத்து கலிமாக்களையும் உறுதி கொள்ள வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். மா இஅ்திகாதிஹிமா வ இஅ்திகாதி ஜமீஇ மா அத்தா பிஹின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கலிமத்து ஷஹாதாவை மாத்திரம் ஈமான் கொண்டு போதாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் என்றும், இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனையெல்லாம் இஸ்லாமிய சமூகத்துக்கு தந்தார்களோ, எதனையெல்லாம் விட்டு சென்றார்களோ அத்துணையும் நபியின் மூலமாகவே நடந்தது, நபி அவர்கள் தந்தவைகள் எல்லாம் நபியின் மூலமாக நடந்தது என்ற விடயத்தை அவன் ஈமான் கொள்ள வேண்டும் என்பது ஈமானுடைய ஷர்த் என்று இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரிய மாணவர்களே, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வாசகத்தினூடாக உணர்த்த வருவதே ஷஹாதத்து கலிமாவை மனதால் உறுதி கொண்டு மாத்திரம் போதாது, நபி அவர்கள் அல்லாஹ்வினுடைய ரசூல் என்றும், அல்லாஹ்வின் மூலமாக நபி அவர்களுக்கு அல்லாஹ் எதனை கட்டளையிட்டு அந்த கட்டளைகளை நபி அவர்கள் இஸ்லாமிய சமூகத்துக்கு எத்தி வைத்தார்களோ அந்த விடயத்தையும் ஈமான் கொள்வதுதான் கலிமத்து ஷஹாதா உள்ளடக்கி இருக்கக்கூடிய கருப்பொருள் என்பதனை இந்த இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய இந்த வாசகத்தினூடாக உணர்த்த வருகிறார்கள். ஆகவே ஈமான் கொள்வது என்றால் என்ன? இந்த ஈமானுக்கு இமாம்கள் வரைவிலக்கணம் தருகிறார்கள். அல் ஈமானு, ஈமான் என்பது ஹுவ தஸ்தீகுன் பில் கல்ப், உள்ளத்தால் உறுதி கொண்டு உள்ளத்தால் உண்மைப்படுத்தி வ இக்ராருன் பில் லிசான், நாவால் அதனை மொழிவதாகும். எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமத்து ஷஹாதாவை மனதால் உண்மைப்படுத்தி மனதால் உறுதி கொண்டு அதனை நாவால் மொழிவதே ஈமான் என்று சில இமாம்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஆகவே முதலாவதாக வந்த மனிதர் அஹ்பிர்னி அனில் இஸ்லாம் என்ற கேள்விக்கு நபி அவர்கள் அன் தஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று நீ சாட்சி சொல்வதாகும், ஈமான் கொள்வதாகும் என்று பதிலளித்தார்கள்.
ஆகவே இந்த வாசகத்தினூடாக நபி அவர்கள் உணர்த்த வருவதை அல்லாஹ்வை ஈமான் கொள்வது என்பதை அல்லாஹ் என்ற எஜமானன் இருக்கிறான், உலகை படைத்து அண்ட சராசரங்கள் அனைத்தையும் அவனே ஆட்சி செய்கிறான், உலகில் எந்த ஒரு செயல் நடந்தாலும் அது அவனது நாட்டத்தே நடக்கிறதே, வணக்கத்துக்கு தகுதியானவன் அவன் மாத்திரமே இருக்கிறான், வேறு எந்த கடவுளோ சாமியோ பிரம்மனோ இந்த உலகத்தில் இல்லை என்று மனதால் உறுதி கொண்டு நாவால் அதனை மொழிய வேண்டும் என்பதையே நபி அவர்கள் தஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று நீ சாட்சி சொல்வதாகும் ஈமான் கொள்வதாகும் என்று நபி அவர்கள் இந்த வாசகத்தினூடாக உணர்த்த வருகிறார்கள். ஆகவே இந்த ருபூபியத்தை எந்த ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்கிறானோ அதே போன்று அவன் உலூஹியத்தையும் சரிவர நிறைவேற்ற வேண்டும், உலூஹியத்தையும் அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ருபூபியத் என்றால் அஃஆலுர் ரப், இறைவனுடைய செயற்பாடுகள் சம்பந்தமானது. அவனே ஹாலிக், அவனே ராசிக், அவனே மாலிக், அவனே இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான் என்ற ருபூபியத்தை ஏற்றவன் உலூஹியத்தை ஏற்க வேண்டும். உலூஹியத் என்றால் என்ன? அது அஃஆலுர் ரிஜால், அஃஆலுல் இபாத், வணக்கசாலிகளுடைய அடியார்களினுடைய இபாதத்தோடு சம்பந்தப்பட்டவைகள், செயற்பாடுகளோடு சம்பந்தப்பட்டவைகள். உதாரணமாக உலூஹியத் என்பது தொழுகையின் மூலமாக, ஹஜ்ஜின் மூலமாக அல்லாஹுவால் ஏவப்பட்ட விடயங்களை எடுத்து நடந்து விளக்கப்பட்ட விடயங்களை தவிர்த்து கொண்டு அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவதற்கு உலூஹியத் என்று சொல்லுவார்கள். அடுத்ததாக தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத், அல்லாஹ்வின் பண்புகளை கொண்டு ஈமான் கொள்ளுதல். உதாரணமாக ஹாலிக் என்று எடுத்துக்கொண்டால் அது அல்லாஹ் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் படைப்பாளன். ராசிக் என்று எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் அனைத்துக்கும் உணவளிக்கின்றான். மாலிக் என்று எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் மாத்திரம்தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்வதற்கு தகுதியாளன், அவனை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹினுடைய சிஃபாத்துகளை கொண்டு ஈமான் கொண்டு அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவதாகும். இந்த ருபூபியத், உலூஹியத், தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத், இந்த மூன்றும் தஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமத்து ஷஹாதாவிலே உள்ளடங்கி இருக்கிறது என்ற கருத்தையும் இமாம்கள் சொல்கிறார்கள். ஆம், உண்மையில் இந்த சமூகத்துக்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஷஹாதாவுடைய வார்த்தையை தான் சமூகங்களுக்கு புகட்டுமாறு, சொல்லிக் கொடுக்குமாறு, உபதேசங்களாக எத்தி வைக்குமாறு முதலாவதாக அல்லாஹ் பணித்த வார்த்தை வமா அர்சல்னா மின் கப்லிக மின் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன். நபியே, உமக்கு முன்னால் நாங்கள் எந்த ஒரு நபியையும் நாங்கள் அனுப்பவில்லை, அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என்பதை அறிவித்தே தவிர. எனவே சூரத்துல் அன்பியாவிலே அல்லாஹ் இவ்வாறு சொல்லி காட்டுகின்றான், அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களுக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை நீங்கள் சமூகத்துக்கு போதியுங்கள் என்று அல்லாஹ் அனைத்து நபிமார்களுக்கும் முதலாவது இட்ட கட்டளை அந்த கலிமத்து ஷஹாதா தான். எனவே இந்த கலிமத்து ஷஹாதாவை எங்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்று அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று அவனது கட்டளைகளை ஏற்று நடந்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நுழைவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா அவருடைய அன்பையும் அருளையும் சொரிந்தருள்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.